திருக்குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலாண்டி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கலைஞர் உரை. விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. ஸோ தன்னை பத்தி விருப்பு வெறுப்பு யாரிடம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னலமின்றி இருப்பவர்களை பின்பற்றுபவர்களுக்கு எப்போதுமே கஷ்டம் இல்லை என்று சொல்கிறார். மூவாவுரையில் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகம் துன்பம் ஒருபோதும் இல்லை என்று கூறுகிறார். Okay, let's see the English translation. His foot whom wants affects not, takes not grief, who gain shall not, through every time of any whose complain. Explanation. To those who meditate the feet of him who is void of desire or aversion, evil shall never come. So, the person who is void of desire or aversion, who's not having a desire or aversion, that person could be can be considered as an ideal person, and the people who meditate the feet of the ideal person shall not be facing any evil throughout their lifetime. So the saying is, the people, those who meditate, worship the feet of a person who is void of desire or aversion, who is not having any desires, or is not having any aversion. So for those people, the evil shall never come. So he will not be facing evil anytime. So that's the concept. இதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாத தன்னலமன்றி இருப்பவர்களை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்கு துன்பம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலோ இந்த உலகம் துன்பம் இல்லாமல் இருக்கும் என்று கூறப்படுகிறது.